வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, யாரோ 2-3 பேர் என்கிட்ட கேட்டிருந்தேன் கமெண்ட்டில், கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க மாமின்னு சொல்லிவிட்டு. நம்ம வந்து இந்த மானேபக்ஷ சீரீஸ் இதில் நம்ம கருவேப்பிலை குழம்பு பண்ணியிருக்கோம். அது ஐ திங்க் நானுமே நீங்கள் சொன்னப்புறமா அதை டைப் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அந்த மாதிரி குரூப்பில் இருந்தால் கிடைக்காதுங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அது கிடைக்கல. ஸோ அந்த கருவேப்பிலை குழம்பு நம்ம பண்ண போகிறோம். கருவேப்பிலை குழம்புக்கும் மிளகு குழம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிளகு குழம்புல மிளகோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த கருவேப்பிலை அதில் 1 ஆர்க்கு 2 ஆர்க்கு போட்டால் போதும். கருவேப்பிலை குழம்புல நிறைய கருவேப்பிலை நல்லா 2 பிடிச்ச புடி போடலாம், அந்த அளவுக்கு கருவேப்பிலை இருக்கணும். அண்ட் மிளகோட இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன்னா போதும். மிளகா காரம் தான் அதில் இருக்கணும். ஸோ இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸே வழிய வேறு எதுவுமே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணுறச்சே பார்க்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், பெருங்காய கட்டி போடுறேன். இதுக்கு வந்து ஒரு 5 மிளகா வத்தல் போட்டுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வாசனைக்கு உளுத்தம்பருப்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 மிளகு குழம்பு நீங்கள் பண்ணுறச்சு அதுக்கு வந்து ஒரே ஒரு மிளகா வத்தல் வச்சுட்டேன்னா போதும். இதெல்லாம் பாக்கியெல்லாம் அது அளவு இருக்கட்டும். ஒரே ஒரு மிளகா வத்தல் வச்சுட்டு மிளகு நல்லா 1.5 டீஸ்பூன் கிட்ட நல்லா வச்சுருக்கோம். 1.5 டீஸ்பூன் நல்லா காரம் பிடிக்கணும்னா 2 டீஸ்பூனே வச்சுக்கலாம். இது நல்லா செவந்துட்டு இந்த இதில் நல்லா 2 ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா வச்சு வறுத்துட்டு புளியோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, இதில் வந்து நாம் இன்றைக்கி வெறுமையே தான் அந்த கருவேப்பிலை குழம்பு பண்ணப்படும். யாருக்காவது வேணுங்கிறவா நீங்கள் அதில் வந்துட்டு வெங்காயமோ இல்லை பூண்டு உரிச்சு போட்டோ நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். கருவேப்பிலெல்லாம் உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிறைய பேர் அப்படியே சாப்பாட்டில் வந்ததுன்னா எடுத்து வச்சுருவா. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றோம். இதை கொஞ்ச நாள் வச்சுக்கவும் வச்சுக்கலாம். நீங்கள் நல்ல புளிக்காய்ச்சல் மாதிரி இதை கெட்டியாக பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதை கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேணாலும் நல்லா சுட பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது நல்லா வறுப்பட்டிருக்கு. நல்லா ஒரு 2 கைப்பிடி போட்டிருக்கேன், நல்லா அழுத்தி 2 கைப்பிடி போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு கைப்பிடி கூட வைக்கலாம். நம்ம இன்றைக்கி வைக்கிற அளவு வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் வைக்க போகிறேன் நான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சு அது நல்லா ஊறி இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா ஊறின்னு இருக்குது. இதில் வெந்நீர் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனப்புறம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடுவோம். ஸோ அதை அரைச்சினத்துக்கு போய்க்கா அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம்,
2 மிளகா வத்தல். கத்திரிக்காய் இந்த மாதிரி 4ஆக ஸ்லிப் பண்ணிட்டு போடுறேன். நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். தேவையானவா வந்து நீங்கள் இதில் பூண்டு போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுடைய சௌரிய பிரகாரம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துருந்தேன். அதை நல்லா சக்கையாக ஆக்கி எடுத்தாச்சு. நல்லா 2-3 கப் கிட்ட தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். உப்பு நல்லா 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. 1.25 டீஸ்பூன் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இது வறுத்து அரைச்சோம் இல்லையா, எல்லாம் வறுத்ததெல்லாம் அரைச்சாச்சு. இதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாட்டும். இதுக்கு வந்து ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட விட்டுடுவோம். அதுக்கு எப்படியே வச்சுருந்து 2 நாள் மீடியம் ஹையில் வச்சுருந்து கொதிக்க விட்டேன்னா நல்லா கெட்டியாகிடும். காய் வேண்டாங்கிறவா காய் எதுவுமே போட வேண்டாம், அப்படியே புளிக்காய்ச்சல் மாதிரி கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் இதில் வெல்லம் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் போடுவேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா விட்டுடுவோம். இது அப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்ல காரசாரமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அந்த காரத்தை நலிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து கெட்டியாட்டும் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜோராக தயாராகிடுது. கத்திரிக்காய் தான் போட்டிருக்கோம். இதில் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடும். இன்னும் ஆறித்துனா இன்னும் திக்காகிடும். இது புளிக்காய்ச்சல் மாதிரி. ஸோ இன்னும் கூட உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் இன்னும் திக்காக்கி நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா இது வந்து அப்படியே ஒரு புளிக்காய்ச்சல் மாதிரி நீங்கள் வச்சுட்டு இருந்துட்டு அப்பப்போ எப்போ வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வச்சுக்க போகிறீங்கன்னா அதில் காய் போடாதீங்க. காய் போட்டேன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளில் ஆக்கிடணும். அவ்வளோதான். ஸோ ஜூரான கருவேப்பிலை குழம்பும் தயாராகிடுது. எல்லாருக்குமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது. ஏன்னா இந்த கருவேப்பிலைனால நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் ஆகுது, கண்ணுக்கு நல்லது, எல்லாமே நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுலலாம். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பண்ணி போட்டிருக்கோம், ஆனால் அது லிஸ்ட்டில் வராததுனால நமக்கு இதை திருப்பி தனியாக எடுத்து பண்ணி போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.